நம்மள நெறைய பேருக்கு நெறைய ஆசைகள் இருக்கு. ட்ரீம்ஸ் இருக்கு, பேஷன் இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கை முறையோ, இல்ல ஏதோ ஒரு அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத சில சிச்சுவேஷன்னாலயோ, அவங்க ஆசைகள், ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் மாத்தி, அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, ஏதோ ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்காங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட போயிட்டு, "நீங்க கொஞ்சம் மாறுங்களேன், நீங்க கொஞ்சம் படிங்களேன், நீங்க கொஞ்சம் கத்துக்கோங்களேன்" அப்படின்னா அவங்க சொல்ற பதில்கள் எப்படி இருக்கும்? "இதுக்கு மேல நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? இதுக்கு மேலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. என் விதி இவ்ளோதாங்க. எங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க அப்படின்னு ஒரு விரக்தியான பதில சொல்லி நீங்க கேட்டுருக்கீங்களா? இல்லன்னா ஒரு விரக்தியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு முழிக்கிறதையோ, இல்லன்னா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம ஒரு நம்மா இருக்கிறது, ஒரு மரத்து போன மாதிரி இருக்கிறதையோ நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ உண்மையிலேயே நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு கட்டாயத்தினால ஒரு வாழ்க்கை முறையில தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா, அதுலேருந்து மீண்டு வரவே முடியாதா? அதுலேருந்து மாற்றம்ங்கிறது வரவே வராதா? இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கை முறையில, நீங்க இப்போ கரண்ட்டா இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்ப நான் சொல்லப்போற 5 சிம்ப்டம் உங்களுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ரொம்ப விரக்தியோட உச்சத்துல இருக்கீங்க, நம்மா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுல முதல்ல வர்றது, ஏதாவது ஒரு சேஞ்ச் வருது, யாராவது எங்கேயாவது வெளியில போலாமான்னு சொல்றாங்க, இல்ல ஏதாவது புதுசா பண்ணலான்னு சொல்றாங்க. எதுலயுமே உங்களுக்கு ஆர்வம் இல்லாம, அந்த சேஞ்சுக்கு ஏத்த மாரி உங்கள அடாப்ட் பண்ணிக்க முடியாம தவிக்கிறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா? 2வது, வெளியில சொல்ல முடியாத காரணங்களால உங்களுக்கு டிப்ரஷனோ, இல்லன்னா ஒரு ஆங்ஸைட்டியோ, இல்ல ஒரு பதட்டமோ உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கா? இல்லன்னா உங்க ஆஃபீஸ்லயோ, இல்ல வீட்லயோ ஏதோ ஒண்ணு புதுசா கத்துக்கணும், கத்துக்கிட்டா தான் நீங்க அதுக்கு மேல நீங்க ஃப்ளரிஷ் ஆக முடியும் அப்படின்னு தெரிஞ்சா கூட, அந்த ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப மனசளவுல தடைப்பட்ட மாதிரி இருக்கா? உங்களால அந்த விஷயத்துக்கு ஓப்பன் அப் ஆக முடியலையா? இல்லன்னா ஏதாவது ஒரு மெமரி லேப்ஸ், இல்லன்னா நெறைய விஷயங்கள் மறந்து போறீங்க, நெறைய தடவ மறந்து போறீங்க, எந்த ஒரு விஷயத்திலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற இந்த ஒரு காக்னிட்டிவ் டிசனன்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கா? 5வது, அ ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவான சம்பவம் நடந்தாலோ, இல்ல இன்சல்ட்டோ, இல்ல ஏதாவது ஒரு சின்ன இழப்பு நடந்தா கூட, அதுலேருந்து உங்களால சீக்கிரமா ரெக்கவர் ஆயி வெளியிலயே வர முடியலையா? அதுலயே ஒரு லூப் மாதிரி நீங்க உள்ள உள்ள சுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு இடத்துல ஸ்டக் ஆயி நிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த ஒரு விரக்தி மனப்பான்மையிலேருந்தோ, இல்லன்னா ஒரு பிளாங்க்கா, எம்ப்டியா ஃபீல் பண்ற ஒரு மனப்பான்மையிலேருந்தோ வெளியில வர முடியுமா? ஒரு சேஞ்சோ, இல்லன்னா ஒரு புதுசா ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கும் பண்ணணும்னு ஆசை இருக்குங்க. ஆனா பண்ண முடியுமான்னு தெரியல. பண்ணணும்னு என்ன அவசியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு தெளிவின்மை. இதெல்லாம் தான் அப்படின்னா, அதுக்காக இயற்கையே, இறைவனே நமக்கு குடுத்திருக்கிற ஒரு பெரிய விஷயம் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆர் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல ஒரு அழகான விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு எவ்ளோ வயசானாலும் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்மள விட்டு போகவே போகாது. நம்ம கூட தான் இருக்கும். நம்ம பிரெயின்ல தான் இருக்கும். ஆனா இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஆர் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற இந்த மேஜிக்க கெட்டியா பிடிச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா நம்ம பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் ரீவயர் பண்ணி, சேஞ்ச் பண்ணி, திரும்ப அந்த நியூரல் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்மளோட லைஃப்ல முன்னேற்றத்தை நோக்கியும், பாசிட்டிவிட்டியை நோக்கியும், நம்மளோட பேஷனை நோக்கியும் டிரைவ் பண்ண வைக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் தான். இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப சோகமா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கோம், இல்லை யாரோ நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க, ஏதோ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம பார்க்குற ரீல்ஸ்லேருந்தோ, இல்லை நமக்கு கிடைக்கிறது எல்லா விஷயமும் அந்த எண்ணத்தை எவிடன்ஸ் கொண்டு வர மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம கண்ணில் படும். அதே மாதிரி தாங்க நம்ம நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த்துங்கிற அந்த நியூரல் கனெக்ஷன் வீக் ஆகி நமக்கு தேவையில்லாத அந்த ஒரு சேடான நியூரல் கனெக்ஷன் மட்டுமே ஆக்டிவாக இருக்கும், மற்றதெல்லாம் வீக் ஆகிடும். சரி, இப்போ நம்ம அந்த விஷயத்தை ரீகெயின் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக பண்ண முடியும். முதல்ல நம்மள இந்த பிரெயினில் இருக்கிற நியூரல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி ரீவயரிங் பண்ணி நம்ம இன்னும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இமோஷனலாகவும் ஹெல்த்தியாக வரணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது புத்தகம் வாசிக்கிற பழக்கம், ரீடிங் புக்ஸ். அது நம்ம பிரெயினில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸை கொண்டு வரும். அந்த நியூரல் கனெக்ஷன்ஸ் பாத்வேஸ் எல்லாம் மாற்றி நம்மளோட பிரெயினை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கும், நம்மளோட பிரெயினை ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறதுக்கும், பாசிட்டிவிட்டி நோக்கி போகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் தொடங்க வேண்டிய முதல் ஹேபிட் ரீடிங் புக்ஸ். 2வது ஃபிசிக்கல் ஒர்க் அவுட். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 15லேருந்து 20 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸை கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக விடாமல் பிளான் பண்ணி பண்ணும்போது டெஃபினட்டாக உங்கள் பிரெயினில் பிடிஎன்எஃப் அப்படிங்கிற பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் அப்படிங்கிற விஷயம் ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்கள் நியூரான் சிஸ்டம்ஸ் எல்லாமே நல்லபடியாக பாசிட்டிவாக ரீவயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 3வது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது ஒரு புது இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இதுக்காக பெரிய பெரிய பட்ஜெட் வச்சுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் தான் போகணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களால் முடிஞ்ச அளவில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த ட்ராவல் பண்ணுற டைம்லேயே உங்கள் தாட் ப்ராசஸ்
ப்ராசஸ், அந்த லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும்போதே உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளோ நல்லபடியாக மாறுதல் அடையும் அப்படிங்கிறத உங்களாலேயே பார்க்க முடியும். 4வது இயற்கையோட இணைஞ்சிருக்கிறது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு சின்ன தோட்டமோ இல்லை பார்க்கோ எங்கேயாவது போயிட்டு வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படி எதுவுமே இல்லை, நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்களே ஒரு 3-4 தொட்டிகள் மட்டும் வச்சு அழகாக செடிகள் வளர்க்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5வது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது. அது ஒரு புது லாங்குவேஜாக இருந்ததுன்னா அதை விட ஒரு பெரிய ஹெல்ப் எதுவுமே இல்லை உங்கள் நியூரோபிளாஸ்டிசிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கோ. ஒரு புது மொழி கற்றுக்கும் போது ஒரு புது உலகத்தையே நீங்கள் ஸ்தாபிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறைய புதுசாக கற்றுக்கிற லாங்குவேஜஸ் ஃப்ரீயாகவே நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் அந்த லாங்குவேஜை கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு தெரியும். அடுத்தது மியூசிக்கோ இல்லைனா ஏதோ ஒரு விதமான ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதோ, மியூசிக்கோ இல்லைனா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லைனா ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்மோ, பெயிண்டிங்கோ இல்லை ஸ்டிச்சிங்கோ ஏதோ ஒன்று கற்றுக்கிறதோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன வழிகளில் ஏதோ 1-2 நீங்கள் பண்ணும்போது 3 நல்ல விஷயங்கள் நடக்குங்க. முதல்ல உங்களோட நியூரல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக மாறும். 2வது உங்களால் ஒரு சேஞ்ச் வருது உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரொடக்டிவாக பாசிட்டிவாக எப்படி ஓப்பன் மைண்டோடு இருந்து அதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். 3வது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஒருவேளை துரதிர்ஷ்டவசமாக அப்படி எதுவுமே இல்லைன்னா எப்படி அந்த நல்ல விஷயத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு டாக்டிக்ஸை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த பாசிட்டிவிட்டி உங்களை கொண்டு போய் நிறுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்குது, ஏதோ ஒரு லூப் மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன்லேருந்து வெளியில் வரது கூட இந்த பழக்கங்களில் ஏதாவது ஒன்று ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எப்படி லண்டனில் தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரீட் எல்லாம் இருக்குமா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறவங்க எல்லாருமே லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்காங்க. அவங்களோட ஹிப்போ கேம்பஸில் வந்து நிறைய தாட் ஃபார்ம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களால நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியுது. அவங்க லைஃப் வந்து அவங்க மனசளவில் அவங்க லைஃப்பை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்காங்க. எப்படி ஒரு புது விஷயத்த ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த கூட நம்ம நியூரல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ டெவலப் ஆகுது, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை ஆன்லைனில் போய் படித்து பாருங்கள். அதுக்கு பேர் லண்டன் டாக்ஸி டிரைவர் ஸ்டடி. நீங்கள் படித்து பாருங்கள். நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரியும். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் அதுலேருந்து கிடைக்கும். நீங்கள் இப்போ எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கடினமான ஒரு லைஃப் ப்ராசஸில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதை மாத்திர சக்திக்கான வழி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இவ்வளோ ஈஸியாக இதை விட சுலபமாக வேறு ஏதாவது வழி இருக்க முடியுமா? புக்கு வாசிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை மாற்ற முடியும், எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கை மாற்ற முடியும், உங்கள் எண்ணங்களை மாற்றும் போது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு நிரூபணம் நிறைய எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து நிரூபணம் ஆனதுக்கப்புறம் ஏன் அந்த வழியை நீங்கள் இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கக்கூடாது? உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பிரெயின், உங்களோட நியூரோபிளாஸ்டிசிட்டி, உங்களோட பிரெயின் பிளாஸ்டிசிட்டி உங்களை ஏமாத்தாது. கண்டிப்பாக உங்களை கையை பிடிச்சி உங்களோட வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்துறதுக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. இதில் ரொம்ப முக்கியமான 2 சி என்ன தெரியுமா? ஒன்று கமிட்மெண்ட். நான் எனக்காக பண்ண போகிற இந்த ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் எக்ஸசைஸோ இல்லை புக்கு வாசிக்கிறதோ இல்லை புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறதுலையோ நான் கமிட்டடாக இருப்பேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டும். 2வது கன்சிஸ்டன்சி. என்ன ஆனாலும் இந்த 15 நிமிஷம் என்னோடது. அது காலையில் நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்கிறதா இருக்கலாம், மத்தியானம் நீங்கள் எடுக்கிற நேப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த கமிட்மெண்ட்டும் கன்சிஸ்டன்சியும் இருக்கும்போது டெஃபினட்டாக 180 நாள் 6 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் வந்திருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பேசலாம். யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கமிட்மெண்ட்டோடையும் கன்சிஸ்டன்சியோடையும் இருங்க. வெற்றி உங்களோடது தான். ஆல் தி பெஸ்ட்.